வியூவர்ஸ், நாம் இப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ராபர்ட்டி சாம்பிளிங்கில் ஒரு டைப்பு. மெனி ரிசர்ச்சர்ஸ் இப்போ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கோட ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இதில் வர்ற ரிசல்ட் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாப்புலேஷன் சைஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்பாண்டன்ஸை கிளாஸிஃபை பண்ணுவோம். நம்மளோட ஸ்டடி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அமாங் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் பீப்புளை அவங்களோட ஏஜ் குரூப்புக்கு பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். சில்ட்ரன், அடல்ட், எல்டர்லி பீப்புள் அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு சில்ட்ரன் கேட்டகரியில் இருக்கிற பீப்புளுக்கும் எல்டர்லி கேட்டகரியில் இருக்க பீப்புளுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டமாக பிரிக்கும் போதில் சில்ட்ரன் கேட்டகரி, அடல்ட் அண்ட் எல்டர்லி பீப்புள் அந்த மாதிரி தான் நம்ம கேட்டகரிஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இதில் சில்ட்ரன் சைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு சில்ட்ரன் கேட்டகரியில் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டா வச்சுட்டு சில்ட்ரன் கேட்டகரியில் இருக்க பீப்புள் அண்ட் நமக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ சாம்பிள் சைஸ் வேணும் அப்படின்றத நம்ம வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சாம்பிள் சைஸ் என்ன, சில்ட்ரன் கேட்டகரியில் நமக்கு வந்து எவ்வளோ சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்படி கால்குலேட் பண்ணும் போதில் நமக்கு வந்து அக்யூரேட்டாக ஒரு டேட்டா கிடைக்கும். ஸோ இதுவே சாம்பிளிங் பொறுத்த வரைக்குமே குரூப்புக்குள்ளே இருக்கிற சாம்பிள் இருக்குல்ல, அது வந்து சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். குரூப்புக்குள்ள வித்தின் த குரூப் வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சிமிலராக இருக்கும். பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அதாவது சில்ட்ரன், அடல்ட் அண்ட் எல்டர்லி பீப்புள், இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். தேங்க்யூ.